சாணி அக்கா, இது என்ன இடம்? இது மியூசியம் கண்ணா. ஐயய்யே, மியூசியம்னா செத்த பாம்பு எலியெல்லாம் வச்சிருப்பாங்களே அந்த இடமா? எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, எனக்கு இதெல்லாம் பார்க்க பிடிக்காது, அருவருப்பா இருக்கும். அந்த மியூசியம் இல்லை கண்ணா, இது வேக்ஸ் மியூசியம். ஏக்கா அப்படின்னா என்னதுக்கா? பெரிய பெரிய தலைவர்கள், விஐபி, நடிகர் நடிகைகள் அவங்களுக்கெல்லாம் சிலை வச்சிருப்பாங்க, மெழுகுலே செஞ்சு வச்சிருப்பாங்க கண்ணா. ஐ, மெழுகு சிலையா வச்சிருக்காங்க? நான் இதை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேன். டிவில எல்லாம் பார்த்திருக்கேன், நேரில் எப்பயாவது பாப்போமான்னு நினைச்சேன். நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்டோம். இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அருவருப்பா இருக்கும். இன்னைக்கு செத்த எலினா அருவருப்பா இருக்கும். இங்கதான் நடிகர் நடிகைகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. நானும் வாரேன். சரி, எல்லாரும் உள்ள வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். நெட்டச்சி, போட்டோ நல்லா உழணும் சரியா? ஆட்டும் நல்லா எடுத்து தாரேன். ஊர்ல எல்லாரும் இவ பெரிய எலிசபெத் மகாராணி அப்படின்னு கிண்டல் அடிப்பாங்க. இன்னைக்கு நான் எலிசபெத் மகாராணி கூடயே நல்ல போட்டோ எடுக்க வந்திருக்கேன். நல்ல அழகா கம்பீரமா இருக்காங்கல்ல. அதான் அவங்க மகாராணியா இருக்காங்க. அவங்க மகாராணியே இல்லை, செத்துட்டாங்க. சிலை இருக்குல்லட்டி, அவங்க நேரில் நிற்கிற மாதிரி தானே இருக்கு. நல்ல போட்டோ எடுக்கேன். எல்லாரும் சிரிங்க. இதுக்கு மேலே சிரிச்சா பல்லு கலண்டு வெளியே விழுந்துரும். ஒழுங்கா எடு. நல்லா எடுத்திருக்கியாட்டி. ஒரு 4-5 ஃபோட்டோ சேர்த்து எடுத்துக்கோ. பிறகு வீட்டுக்கு போன பிறகு கேமரா ஒர்க் ஆகலை, கேமராவில் ஃபிலிம் போடலை, ரீல் போடலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது சரியா? ஹலோ, இது ஃபோனு, இதுக்கு ரீலெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஏட்டி எதுக்கு சொல்லுதேன்னா, இந்த மகாராணி குடும்பமே இங்கே நிற்கி இவங்க கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்கும்? நம்மளுக்கு கிடச்சிருக்குல்ல, நம்ம நல்லா அந்த ஃபோட்டோ எடுத்து பத்திரமா வைக்க வேண்டாமா? அதுக்கு தான் சொல்லுதேன். பிறகு நீ ஃபோட்டோ நல்லா எடுக்கலைன்னா அப்புறம் மனசுக்குள்ளே வருத்தமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் சொல்லுதேன். நல்லா எடுத்துட்டேல்ல? ஏம்மா எடுத்துட்டேன் தாய்களா, வந்து நீங்கள் வேணால் பார்த்துக்கோங்க. சரி, அடுத்த இடத்துக்கு போவோம் வா. போங்க, நாளை வரமாட்டேன். நான் என்ன உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபரா? பின்னாலே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அலையணுமாக்கும். நாங்களே எடுத்தால் முழு சைஸும் தெரியாது இல்லாட்டி, மூஞ்சி மட்டும்தானே தெரியுது. ஏதோ செல்ஃபி குல்ஃபின்னு எடுக்காகலே, அதனால தான் உன்னை எடுக்க சொல்லுதேன். நீ எடுத்தீங்கன்னா முழுசாக எடுத்து தருவல்ல. அதுக்கு நான் தான் கிடச்சேனா? உங்கள் மகன் ஆரஞ்சு மண்டே இருந்தால் சும்மா சுற்றிக்கிட்டு அலையதான் பாருங்க. அவனை விட்டு எடுக்க சொல்லுங்க. போட்டி, நான் அவனை வச்சு எடுத்துக்கிடுதேன். ஃபோட்டோ எடுத்து 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் பல்ல காட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்களெல்லாம் என்ன செய்ய? பூரா எங்கள் மாமியார் மாதிரியே இருக்குது, ஒன்று போல் கோணவாயே காட்டுதுங்க. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ராமுக்கு ஒரு வீடியோ கால் போட்டு இந்த பொம்மையை பூரா காட்ட வேண்டியதுதான். இந்த ஆளு நல்ல அழகா இருக்காரே, இவர் பெரிய மகாராஜாவா தான் இருப்பாருன்னு நினைக்கேன். தலையில கிரீடம் வச்சிருக்காரு, கையில வாள் வச்சிருக்காரு, நல்ல அழகா துணி போட்டிருக்காரு, பாக்குறதுக்கும் நல்லா இருக்காரு. இவர் கண்டிப்பா மகாராஜா தான். எந்த ஊருக்கு மகாராஜாவா இருந்தாருன்னு தான் தெரியல. வெளிநாட்டு ராஜாவா இருப்பாருன்னு நினைக்கேன். அதான் வெள்ளை வெள்ளையர்னு இருக்காரு. சரி, எதுக்கும் நம்ம இவர் கூட ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிடுவோம். என்ன ராதா, உனக்கு ஏற்ற இடத்த கண்டுபிடிச்சிட்ட போல. ஆமா, கரெக்டான இடத்துக்கு தானே வந்திருக்கேன். நான் நம்ம ஊருக்கு மகாராணி, இவர் வெளிநாட்டு ராஜா. 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கிறது என்ன தப்பு? இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனா இவர் எந்த ஊருக்கு மகாராஜாவா இருப்பாருன்னு இப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு இவர் நல்லா தெரியும். அப்படியாட்டி? உனக்கு இவர் எப்படி தெரியும்? வெளிநாட்டுக்கு எதுவும் போயிருக்கியோ? வெளிநாட்டுக்கு போலட்டி, டிவியில் பார்த்துருக்கேன். டிவில பாத்தியா? எப்ப பார்த்த? நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே பார்த்துட்டேன். சரி ஒத்தரோசா, அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல இவர் எந்த நாட்டுக்கு மகாராஜா? இவர் மகாராஜா எல்லாம் கிடையாது. கடல்ல கொள்ளையடிப்பாங்கல்ல கொள்ளைக்காரங்க, அந்த கொள்ளை கூட்டத்துக்கு தலைவரே இவர் தான். என்னது, கொள்ளை கூட்ட தலைவனா? ஆமா, இவர் பேரு ஜாக் ஸ்பேரோ. ஆட கொடுமையே, மகாராஜா நினைச்சல இவ்வளவு நேரம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ சொன்னது என்னமோ உண்மைதான். 2 பேருக்கு பொருத்தம் எப்படி இருக்கு பாரு. அவர் ஒரு கொள்ளைக்காரன், நீ ஒரு கொள்ளைக்காரி. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குல்ல? போடி இவளே, நானே மகாராஜா நினைச்சு நம்பி ஏமாந்துட்டு கவலையில உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவ வந்து என்னையும் சேர்த்து கொள்ளக்காரீங்க. நான் போறேன். இது யாரு? இவராது மகாராஜாவா? அது மனுஷனே கிடையாது, ரோபோட்டு. சரி, நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும்னு நினைச்சா மட்டும்தான் இப்படி எல்லாம் ஆகும். லட்சுமி அக்கா, இவங்க தானே அன்னை தெரசா? ஆமாடி, இவங்க தான் அன்னை தெரசா. அன்பே உருவமானவங்க, எல்லார்கிட்டையும் அன்பா இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்க. அப்படின்னா இவங்க கிட்ட நின்று நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கிடுவோமாக்கா? ஆமாட்டி, இவங்க கூட கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும். வா போய் நிற்போம். யாராவது வந்தா போட்டோ எடுக்க சொல்லலாமே. அந்தா பொக்கவை தாத்தா போறாரு, அவரை கூப்பிடுவோம். ஏ தாத்தா, கொஞ்சம் இங்க வாங்களே. என்ன டீ, எதுக்கு கூப்பிட்ட? தாத்தா, இந்த பின்னால நிக்காங்கல்ல, இவங்க தான் அன்னை தெரசா. இவங்க கூட சேர்ந்து நாங்க 2 பேரும் போட்டோ எடுத்துக்கிடணும்னு ஆசைப்படுதோம். நாங்க எடுத்தோம்னா போட்டோ சின்னதா வரும். நீங்க என்னால எங்களுக்கு முழு சைஸ் போட்டோ எடுத்து தரீங்களா? அவ்வளவுதானே. போட்டோ எடுக்கிறதுல நான் எவ்வளவு பெரிய கில்லாடி தெரியுமா? எடுத்து தர முட்டி. சரி தாத்தா, ரொம்ப தேங்க்ஸ், எடுத்து தாங்க.
இருந்த எடுக்க நல்ல போஸ்ட் கொடுங்க. இங்க இருந்து எடுத்தா சரியாவே தெரிய மாட்டேக்கே. இவளுக்கு 2 பேரும் குட்டையா கிடக்காளுகள்ல, அதனாலதான் தெரிய மாட்டேக்கி. சரி, நம்ம கொஞ்சம் குனிஞ்சு எடுப்போம். தாத்தா என்ன இடுப்பு வலிக்கோ? இல்ல இல்ல, போட்டோ எடுக்க சைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சைஸ் பாக்கீரா? அப்படியே வச்சு போட்டோ எடுக்க வேண்டியதானே? அதெல்லாம் சரியா வராது. நீ எவ்வளவு அழகா அன்னை தெரசா கிட்ட வந்து நின்னுக்கிட்டு இருக்க. போட்டோ நல்லா அழகா உழ வேண்டாமா? ஆமா தாத்தா, போட்டோ நல்லா அழகா உழணும். நல்லா எங்க வீட்டுக்கார்ட்ட கொண்டு காட்டணும். வீட்டுல ஃப்ரேம் போட்டு ஒன்று மாட்டி வைக்கணும். நல்லா எடுத்து தாங்க. அதுக்கு தான் எடுக்கேன். இரு, கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தாதான் உனக்கு நல்ல போட்டோ கிடைக்கும். என்ன முட்டி போட்டுட்டாரு? ஜெபம் பண்ண போறாரோ? லட்சுமி அக்கா, இவர் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது இந்த நினைத்தேன் வந்தாய் படத்தில் அந்த பாட்டி உளுந்து உளுந்து ஃபோட்டோ எடுப்பாங்களே அதை மாதிரி ஆயிருமோ? என்னடி சொல்லுத? எனக்கு இவர் செய்யறத பார்த்தா அப்படித்தான் தோணுது. இரு கேப்போம். தாத்தா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீரு? போட்டோ எடுக்கிறா இல்லையா? சைஸ் பார்த்துக்கிட்டு இருக்க முட்டி. இரு. ஏ அப்பா, எவ்வளவு நேரம் சைஸ் பாப்பீரு? ஒழுங்கு எடுக்க போறீரா இல்லையா? என்னன்னு தெரியல, போட்டோ ஒழுங்காவே கிடைக்க மாட்டேக்கி. சரி, நம்ம பேசாம நம்மள ஒரு போட்டோ எடுத்துட்டு கிளம்புவோம். ஏ தாத்தா, போட்டோ எடுக்கலையா? போறீரு. போன்ல சார்ஜ் இல்லட்டி, நாளைக்கு வந்து போட்டோ எடுக்க என்ன? அடக்கிற்கு பிடிச்ச கிழவனாரே, இவ்வளவு நேரம் சைஸ் பாக்கேன்னு கடைசியில ஒரு போட்டோ கூட எடுக்காம சார்ஜ் இல்லைன்னு போறாரு. என் கையில மாட்டினாரு, அவ்வளவுதான் இன்னைக்கு. சரி விடுங்கக்கா, போனால் போட்டும். சார்ஜ் இல்லைன்னா அவர் என்ன செய்வார்? நம்ம வேற யாரையாவது வச்சு எடுப்போம். அதுவும் சரிதான் மட்டி. அன்னை தெரசா காலுக்கு கீழே நின்றுக்கிட்டு கோவப்படக்கூடாது. நம்மளும் அமைதியா பொறுமையா இருக்கணும். அந்த ஆரஞ்சு மட்டையும் போறான், அவனை விட்டு எடுக்க சொல்லுவோம். எப்பா தம்பி, கொஞ்சம் இங்க வாப்பா. என்ன லட்சுமிக்கா, கூப்பிட்டீங்களா? ஆமா தம்பி, எங்க 2 பேரும் இங்க வச்சு ஒரு போட்டோ எடுத்து கொடுக்கியா? எடுத்து தரேன்க்கா. 2 பேரும் போஸ் கொடுங்க. ஏக்கா, இந்த பையனும் தாத்தா எடுத்த மாதிரி எடுப்பானோ? தெரியலேட்டி, இவன் நல்லா எடுப்பான்னு நினைக்கேன். ஏக்கா, ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துட்டேன். நல்லா உளுந்திருக்கு. நான் வீட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விடுதேன். சரியா? ரொம்ப நன்றி தம்பி. வீட்டுக்கு போனோன்னு அனுப்பி விட்டுரு. இவ்வளவு நேரம் பொக்கவாய் தாத்தாவை போட்டோ எடுங்க நீங்க கடந்து எப்பா என்ன பாடுபடுத்திட்டாரு. தம்பி ரொம்ப நன்றி. பரவாயில்லக்கா, இதில் என்ன இருக்கு? சரி வாட்டி, அடுத்த இடத்துக்கு போவோம். ஐயோ கடவுளே, சந்தோஷம் தாங்க முடியலையே. நம்மளுக்கு பிடிச்ச எல்லா நடிகர்களும் ஒரே இடத்துல இருக்காங்களே. எனக்கு இங்கே இருக்கிற 5 பேரையும் ரொம்ப பிடிக்கும்ப்பா. நம்மளுக்கெல்லாம் எப்பவும் ஐஸ்வர்யா ராய் தான். என்ன அழகா இருக்காங்க. ஐஸ்வர்யா ராய் கூட ஃபோட்டோ எடுத்து இந்த ராமுக்கு அனுப்பி விடணும். அப்பந்தான் பொறாமப்படுவார். எனக்கு ஷாருக் கான் தான் ரொம்ப பிடிக்கும். எடுங்க எடுங்க, வளைச்சு எவ்வளோ ஃபோட்டோ எடுக்க முடியுமோ எடுங்க. எல்லாத்தையும் நம்ம ஊர் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு விடுவோம், எல்லாரும் பார்க்கட்டும். என்ன டீ, எல்லாரும் சேர்ந்து அமிதாப் பச்சன் கூட போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ? இல்லை தாத்தா, அமிதாப் பச்சன் கூட சேர்ந்து ஊறுகாய் போட்டுக்கிட்டு இருக்கோம். காமெடி பண்ணாத டீ. பிறகு பார்த்தா தெரியலையா, வந்து ஃபோட்டோ எடுக்கீங்களான்னு கேட்கிரு. அதுக்கு இல்ல டீ, நீங்க 3 பேரும் போட்டோ எடுக்க முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதான் நான் உதவி செய்யலான்னு வந்தேன். நான் வேணா போட்டோ எடுத்து தரட்டா? இப்போ தான் லட்சுமி அக்கா வந்து நீங்கள் எப்படி ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இந்த அண்ணாச்சி என்ன டிவியில பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஆடுவாரு. இவர் கூட போட்டோ எடுத்து இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுறணும். என்ன ராதா தனியே சுத்திக்கிட்டு இருக்க போல? நான் இந்த அண்ணாச்சி கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ணாச்சியா, உனக்கு தெரிஞ்சவரா? இவர் உனக்கு தெரியாதா செல்வி? இவர் தான் ஜாக்சன் துரை. டிவில எல்லாம் டான்ஸ் ஆடுவாரே. இந்த மாநாட மயிலாட நிகழ்ச்சியில எல்லாம் ஆடுவாங்கல்ல, அதே மாதிரி இவரும் ஆடுவாரு. என்னடி பல்ல காட்டுதே? ஆடிய கிறுக்கச்சி, ஜாக்சன் துரைன்னா யாரு தெரியுமா? கட்டபொம்மனை தூக்குல போட்டு கொன்னாருல்ல, அவர் பேர் தான் ஜாக்சன் துரை. இது மைக்கேல் ஜாக்சன். இவர் டான்சர் தான். ஆனா மாநாட மயிலாடல எல்லாம் வந்து ஆட மாட்டாரு. இவர் வெளிநாட்டு டான்சர். எனக்கு என்ன தெரியும்? போன வாரம் நேரடி ஒளிபரப்பு போட்டாங்க, அதுல வந்து ஆடினாரு. அதனால சொன்னேன். நல்ல வேளை நீ சொன்ன. இல்லன்னா ஜாக்சன் துரையுடன் ஒரு செல்ஃபின்னு சொல்லி எடுத்து ஊர் பூரா ஸ்டேட்டஸ் போட்டு விட்டுருப்பேன். போன வாரம் ஆடினாரா? இவர் செத்து பல வருஷம் ஆயிட்டே. செத்துட்டாரா? அப்பனா நான் டிவியில பார்த்தது இவங்க சித்தப்பா மகனா இருக்கும்னு நினைக்கேன். பாயிலேயே வடை சுட்டு வடைய பூரா விற்கிறதுல சரியான கில்லாடி தான் நீயே தனியா கிடந்து போட்டோ எடுத்துட்டு கடை. நான் போயிட்டு வாரேன். போன வாரம் டிவியில நேரடி ஒளிபரப்பு போட்டாங்களே, நான் பார்த்தனே. அப்ப அது இவர் இல்லையா?
என்னதுடி இது கொடை கொடையா இருக்கு? சர்க்கஸா? சர்க்கஸ்லாம் நல்லா இருக்குமே, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பிள்ளைல இப்படிதான் எங்க அப்பா கூடயும் எங்க அம்மா கூடயும் சேர்ந்து நான் சர்க்கஸுக்கு போனேன்னா அப்ப வரிசையில கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. அப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு யானை பந்து விளையாடுதேன்னு பந்து அடிச்சு அந்த பந்து என் மேலேயே வந்து விழுந்துட்டு. ஐயையோ, பிறவு என்ன நடந்துச்சு? என் மேலேயே பந்தை தூக்கி போடுதேன்னு சொல்லிட்டு நான் பந்தை தூக்கி அது மேலே வீசிட்டோம்ல. அப்பவுமே பழசாலியே தான் இருந்திருக்கீங்க என்ன? பிறவு லட்சுமினா சும்மாவா? இது சர்க்கஸ் இல்லை லட்சுமி ஆண்டி, இது தீம் பார்க்கு. நம்ம கேரளாவில் பெங்களூர்லலாம் ஒண்டர்லாக்கு போனோம்ல, அதே மாதிரி இருக்கும். அந்த இடமா? நான் கூட சர்க்கஸ்ன்னு நினச்சிட்டேன். சர்க்கஸ் வேணா நெக்ஸ்ட் வீக் போடுவாங்க, போய் பார்ப்போமா? நெக்ஸ்ட் வீக்குன்னு அடுத்த வாரம் தானே? அவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க முடியாதும்மா. நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான், நாளை கழிச்சு கிளம்பணும். பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் பத்தியா? சரி, அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது போவோம். சர்க்கஸ் தான் நம்ம ஊரில் போடுவாங்களே, போய் பார்ப்போன்னே எல்லாரும் சேர்ந்து போவோம். ஏக்கா, ராமுக்கு ஆபீஸில் பாஸ் தருவாங்கக்கா, நான் வாங்கிட்டு வர சொல்லுதேன். எல்லாரும் சேர்ந்து போய் பார்ப்போம். பாஸ் கொடுத்தா தான் வரிசையில் உட்கார வைப்பானுங்க, இல்லைன்னா பின்னால் பெஞ்சு மேலே ஏற்றி உட்கார வச்சிருவானுங்க. அந்த பெஞ்சு கட்டையாக வச்சு கட்டி வச்சிருப்பானுங்க. எப்பா ஏறுறதுக்குள்ளே பயமாக இருக்கும், கொலையெல்லாம் நடுங்கும், அந்த அளவுக்கு இருக்கும். அங்கெல்லாம் போகக்கூடாதுப்பா, பாஸே வாங்கிருங்க. வரிசையில் உட்காந்து பார்ப்போம். மம்மி எங்கே ஆளை காணும்? சரி வாங்க, நம்ம உள்ளே போவோம், அவங்க பின்னால் வருவாங்க. பிள்ளைங்கெல்லாம் உள்ளே போயிட்டுல? ஆமாம் லட்சுமி ஆண்டி, சூர்யா கூட்டிகிட்டு போயிட்டான். சரி, அப்படின்னா நம்மளும் உள்ளே போவோம். இப்போ ஆரம்பிச்சாதான் சாயந்தரத்துக்குள்ளே முடிப்போம். ஐ, தண்ணி விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன கண்ணா, எவ்வளோ நேரம் ஆகுது? வாங்க, எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க பாருங்க. வந்துட்டோம்க்கா. செல்வி பேக்கை தூக்கிட்டு வந்துட்டா, பிறகு கொண்டு காரில் போட்டுட்டு வந்தோம், அதான் நேரம் ஆயிட்டு. எல்கேஜி பிள்ளை மாதிரி என்னத்தையாவது ஒன்று சொல்ல வேண்டியது. போங்க, உள்ளே போங்க சீக்கிரம். சரிக்கா, போகிறோம். மற்றவங்களாம் போயாச்சா? நம்மளை தவிர எல்லாரும் உள்ளே போயாச்சுக்கண்ணா, நம்ம மட்டும்தான் போகல. போகுமா? அங்கே டிக்கெட் வாங்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போவோம்க்கா, போவோம். என்னால் தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. சாரிக்கா. அதுக்கு என்ன கண்ணா, பரவாயில்ல, வாங்க போவோம். இது என்னது டீ? 2 கையை கொண்டு சேர்த்து வச்சிருக்கு, அவ்வளவு ரோஜா பூவா? ஆமாத்த பாட்டி, ரோஜா பூ வச்சு சேர்த்து வச்சிருக்காங்க. அழகு காண்டி நல்லா இருக்குல்ல? இது காதல் சின்ன மாதிரில இருக்கு, சூப்பரா இருக்கே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கிட்ட போய் பார்க்க போறேன். இந்த இடத்துல வீடியோ எடுத்தா நல்லா இருக்குமே. பேசாம ஒரு வீடியோ எடுத்து அந்த மனுஷனுக்கு அனுப்பி விடுவோம். யாரையும் நம்பக்கூடாது, நம்மளே எடுத்துடணும். தன் கையே தனக்கு உதவி. நம்மளே முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோவை எடுத்து அவருக்கு அனுப்பி விட்டுறணும். வேற யாராவது கூப்பிட்டுக்கிட்டு இருந்தோன்னா அவங்கள போட்டு கெஞ்சிட்டு கிடக்கணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு லட்சுமி. நான் தூத்துக்குடியில் இருக்கேன். எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க. எங்கள் வீட்டுக்காரு ஒரு வேலை பார்க்காரு. எனக்கு ஒரு மாமனார் மாமியார் எங்கள் வீட்டிலே இருக்காங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. நான் தான் அவங்கள நல்லா பார்த்துக்கிடுவேன். எனக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். பொழுது போலன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயும் சேர்ந்து மரத்தடியில் கதை பேச ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அப்படியே அந்த மரத்தடியில் படுத்து தூங்கினா இன்னும் ரொம்ப ரொம்ப சூப்பராக பிடிக்கும். நல்லா சமையல் பண்ணுவேன். கோலம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவேன். இருந்தாலும் எனக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்ய ரொம்ப பிடிக்கும். சரி, போயிட்டு வருகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன், அதையும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். என்னடி இவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அதான் அத்தை பாட்டி, எனக்கும் ஒன்றும் புரியல. கொஞ்ச நேரம் பொறுத்துருங்க, என்ன செய்தாங்கன்னு பார்ப்போம். ஏங்க, நான் தான் பேசுதேன். ஆபீஸ்க்கு போயிட்டீங்களா? சரி, வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்க. லட்சுமி, நான் ஆபீஸ்ல வேலையா இருக்கேம்மா. வேலை செய்யுங்க. நான் என்ன வேண்டாம்னா சொல்லுதே? வேலை செய்ய தானே ஆபீஸ் போயிருக்கீங்க. நான் அனுப்பின வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு முதல்ல சொல்லிருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேலைனாலும் செய்யுங்க. ஆபீஸ்ல ஜிஎம் வந்திருக்காரு. நான் மீட்டிங்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியாங்க? சரி, வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு போங்க. அட மெண்டலு, ஆபீஸ்ல இருக்கேன்னு சொல்லுதம்ல, புரியலையா உனக்கு? இப்போ பார்க்க போறீங்களா இல்லையா? சரி, பார்த்து தொலைக்க இரு. நான் ஃபோனை வைக்க மாட்டேன். நான் லைன்லேயே தான் இருப்பேன். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க. சரி, இரு பாக்கே. அடி, இவ வேலைக்கு ஆக மாட்டா. வா, நம்ம 2 பேரும் அங்கிட்டு போவோம். ஆமாத்த பாட்டி, வாங்க நம்ம போயிடுவோம். ஏங்க, பார்த்தீங்களா இல்லையா? பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்கு. ஏங்க, அந்த வீடியோவில் கடைசியில் ஒன்று சொல்லியிருப்பேனே, அதை மட்டும் கண்டிப்பாக செஞ்சுருங்க. எதை செய்ய சொல்லுதே? அந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, அதை தான். அட கிறுக்கச்சி, யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எதுலையாவது போட்டால் தான் லைக்கு ஷேர் எல்லாம் பண்ணணும். எனக்கு அனுப்பிவிட்ட வீடியோவை நான் எதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணணும்? அப்படியெல்லாம் பண்ண முடியாதா? வீடியோ ஊரில் உள்ளவனுக்கு போகிற அனுப்பட்டா? வேண்டாம், அதெல்லாம் செய்ய வேண்டாம். நீங்களே வச்சுக்கோங்க. நான் வச்சிருது என்ன, ஃபோனை வச்சுட்டு நான் போய் சுற்றி பார்க்க போகிறேன். நீங்கள் வேலையை பாருங்க. அடுத்து யாருக்கு அனுப்பி விடலாம்?
எனக்கெல்லாம் இந்த ராட்டினத்துல போறது ரொம்ப பிடிக்கும்பா. சூப்பரா இருக்கும். இந்த வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? வயசை பத்தி பேசாதட்டி குந்தாணி. ஏன் தப்பு தான் தாத்தா, உங்ககிட்ட பேசுனது என் தப்பு தான். நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்கார்ந்துருக்கணும். என்ன இன்னும் கிளம்ப மடக்கி? ஐயோ, தெரியாம இந்த ஏரியா பக்கம் வந்துட்டேனே. இங்க நம்ம ஊருக்காரிங்க ஒட்டு மொத்தமா உட்காந்துருக்காளுகளே. நம்மளை பார்த்தாலுங்கடா ராட்டினத்துல ஏத்தாம விட மாட்டாளுங்க. நைஸா ஓடிடுவோம், நம்மளுக்கு ராட்டினத்துக்கு ஆகாது. நான் இங்க நின்னா தானே, எவ்வளவு தான் நம்மளை பார்க்கலையே, நான் ஓடிடுவேன் இப்போ. இந்த ராதை எதுக்கு வந்தா, எதுக்கு ஓடுதா? கிளம்பிட்டு ஏ சூப்பர் சூப்பர், ஜாலி ஜாலி. கிளம்பும் போதே இப்படி படக்குன்னு வயிற்ற கலக்கிற மாதிரில கிளம்புது. எம்மாடி, தெரியாம ராட்டினத்துல ஏறி உட்காந்துட்டோம் போலயே. என்ன புக்கக்கண்ணா இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கீரு? பயந்துகிட்டு இருக்கேனா? குடலு வாய் வழிய வெளியே வந்து உளுந்துரும் போல. ஏய் ஜாலி ஜாலி, சூப்பர் சூப்பர். என்ன வேகமாக போகுது அண்ணாச்சி? வேகம் காணாது, இன்னும் கொஞ்சம் வேகத்தை ஏற்றுங்க. வேகத்தை ஏத்தணுமா? இது சுத்தல நானே கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. இவெல்லாம் எந்த மூளைக்கு? ஒரு காத்தடிச்சாலே பறந்துருவா. இவ இதுக்கு வேகத்தை ஏத்தணும்னு கையை விட்டுட்டு வர போறா? ராட்டினத்துல போறது ரொம்ப ஜாலியா இருக்கு. மது, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆமாக்கா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜாலியா இருக்கு. என்ன நல்ல பேய்கிட்டு இருந்துச்சு, திடீர்னு வேகம் குறைஞ்சிட்டு. சூப்பரா இருந்துச்சுப்பா, நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த ராட்டினத்துக்கு போக வேண்டியதான். எம் 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 எம். நல்ல வேலை, ராட்டினம் இருக்கிற ஏரியால இருந்து தப்பிச்சு இங்கிட்டு வந்துட்டேன். இந்த பக்கம் வந்தது நல்லதா போச்சு. இங்கதான் இந்த ஆரஞ்சு மண்டையே நின்னா ஒரு சிப்ஸ் வாங்கி கையில கொடுத்துட்டு போயிட்டா. சரி உட்காந்து திம்போம். நல்ல வயிறு பசிக்கிற நேரத்துல சிப்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த தண்ணிக்குள்ளலாம் விளையாடுற விளையாட்டு இருக்குல்ல, அதெல்லாம் விளையாட வேண்டியதானே. இவளுக்கு எதுக்கு முதல்லயே போய் ராட்டினத்துல போய் தொங்கிட்டு கிடக்காளுங்க? எனக்கெல்லாம் தலை சுத்தும்பா. நானும் ராட்டினத்து பக்கம்லாம் போக மாட்டேன், எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. எம் 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 எம். என்ன முக்காடுக்கண்ணா இங்க ஒரு வாரமா உட்காந்துருக்கேன்? ஏக்கா சும்மா நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. அங்க எல்லாரும் எவ்வளவு ரைடு போய்கிட்டு இருக்காங்க, நீங்க வந்து தனியா உட்காந்துக்கிட்டு இருக்க. என் கூட வா. ஏக்கா எங்க வரணும்? ராட்டினத்துல ஆடத்தாங்கண்ணா, வா போவோம். ஏக்கா வேண்டாங்க்கா, எனக்கு ராட்டினத்துல ஏறினா வாந்தி வரும், தலை சுத்தும், அதெல்லாம் வேண்டாம். நான் இங்கனே உட்காந்துக்கிட்டுதேங்க்கா. வாந்தி வருமா? சரி இரு, வாந்தி வராத மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். அப்படி எந்த இடம் இருக்கு? எனக்கு ஒரு நல்ல இடம் தெரியும் கண்ணா, உனக்கு ஏத்த இடம். வா கூட்டு போறேன். என்னை நம்பி வரமாட்டியா? வாரேங்க்கா, வாரேன். சீக்கிரமா போவோம். எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியலையே. சரி பின்னாடியே போய் பாப்போம். இதைத்தான் சொன்னேன் கண்ணா, இது எப்படி இருக்கு? ஏக்கா இது என்னதுக்கா? பார்க்க மாடு மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே, இது மாடுதான் கண்ணா. இதான் உனக்கு ஏத்த ரைடு. ஏக்கா ராட்டினம்னா நிறைய மாடு இருந்தா தானே கரெக்டா இருக்கும். இது என்ன ஒரே ஒரு மாடு இருக்கு? நான் சொல்லுதம்ல, நான் சொல்றதை கேளு. இதுதான் உனக்கு ஏத்த ரைடு. இதுல உட்காந்தினா உனக்கு தலை சுத்தாது, வாந்தி வராது, ஒன்றும் செய்யாது. ஏறி உட்காரு. வாந்தி வராதுல்ல? அப்பனா நல்லதா போச்சு. அப்ப இதுல ஏறி உட்காந்து போறேன். நீ எங்கேயும் போகலாம் வேண்டாம், இதுல ஏறி உட்கார்ந்தா மட்டும் போதும். மாடு பார்க்கவே சாதுவா இருக்குக்கா. அது மேல ஏறி எதுக்கு உட்காரணும்னு பாக்கேன். சரி உட்காருதே. உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? மாட்டு வண்டி ஓட்டுற மாதிரி டச்சுக்குன்னு போகுமோ? ஆமா கண்ணா, டச்சுக்குன்னு தான் போகும். நீ ஏறி உட்காரு, நல்லா ஜாலியா இருக்கும். ஏக்கா நீங்க இதுக்கு முன்னால இதுல ஏறி இருக்கீங்களா? ஏறி இருக்கேன் கண்ணா, ஒரு தடவை நானும் ஏறி இருக்கேன். அதனால தானே உன்னை கொண்டு வந்து ஏற்றி விட வந்திருக்கேன். அப்படியாக்கா, நீங்க ஏறி இருக்கீங்கன்னா சரி, அப்ப நானும் ஏறி உட்காந்துக்கிட்டதே. சீக்கிரம் ஏறி உட்காரு, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. வீட்டில் இருந்தால் தான் வேலை கிடக்குன்னு ஓடுவாங்க. சுற்றி பார்க்க வந்த இடத்துலையுமா வேலை கிடக்கும்பாங்க. சரி என்னமோ சொல்லுதாங்க, நாம ஏறி போய் உட்காருவோம். உட்காந்துட்டியா கண்ணா? நல்லா பிடிச்சிக்கொன்னே. இதே மாடு பார்க்க நோஞ்சா மாதிரி கிடக்கு, இது மேலே ஏறி என்னை உட்கார வச்சுட்டீங்க. இதை பிடிக்க வேற செய்யணுமாக்கும். ஒரு பிடிக்கு இது தாங்குமான்னு தெரியலையே. நான் வேணா கையை லேச சும்மா மேலே வச்சுக்கிடுதேங்க்கா. ஐயோ பாவம், மாடுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது. சரி கண்ணா, ஆரம்பிப்போமா? அதான் ஏறி உட்காந்துச்சுல, இனிமே என்ன ஆரம்பிக்க வேண்டியிருக்கு. சரி நான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கேன்க்கா, நீங்க போயிட்டு வாங்க. எப்பா தம்பி, இந்த மாடை கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருப்பா. யாத்தே ஏமாடி, நான் செத்தேன். அவ்வளவுதான், என் கதை முடிஞ்சிட்டு. ஐயோ கடவுளே, வாந்தி வராதுன்னு வாய் வழியே குடலே வெளியே வந்துரும் போலயே. நான் ஏறி இருக்கேன், அதனாலதான் உன்னை ஏற்றி விடுதேன்னு சொன்னாங்களே. நான் அப்பமே சந்தேகப்படாம போயிட்டேனே. ஐயோ யாராவது என்னை காப்பாத்துங்க. கொள்ளுதாங்க, காப்பாத்துங்க. ஐயோ கடவுளே, இந்த ஊர்ல நல்லவளா இருந்தாலும் நம்மளுக்கு தான் அடி உழுது, கெட்டவளா இருந்தாலும் நம்மளுக்கு தான் அடி உழுது. ஆக மொத்தத்துல அடி என்னமோ எனக்குன்னு எழுதி வச்சிருக்கு போல. ஆண்டவா, இந்த பம்பாய்க்கு நான் வந்ததும் போதும், நான் பட்டதும் போதும். எப்படியாவது என்னைய வீட்டுல கொண்டு சேர்த்துரு ஆண்டவா. தேங்காய் கடையில திருடியாவது உனக்கு ஒரு 4 தேங்காயை உடைச்சிருவேன்.
என்ன இந்த முக்காடு கனவை காணும்? இங்கே தானே உட்கார சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே ரைடு முடிஞ்சு இறங்கி போயிட்டா போலையே. சரி, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். லட்சுமி, இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? ஆமாக்கா, வாந்தி எடுத்துட்டு வந்தது பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கொஞ்சம் கிறக்கமா இருக்குக்கா. தலையெல்லாம் கிறுகிறுன்னு சுத்துற மாதிரி இருக்கு. அத்தை பாட்டி, உங்களுக்கு அப்படித்தான் இருக்கோ? ஆமாட்டி, நானும் இவ கூட சேர்ந்து தானே வாந்தி எடுத்தேன். எங்கனையாவது போய் படுக்க மாட்டோமான்னு இருக்கு. இங்கே பாத்தியா மஞ்சு, நான் தான் சொன்னோம்ல உங்கள் அம்மா இங்கே தான் இருப்பாங்கன்னு சொன்னேன் பாரு. இந்த உட்காந்துருக்காங்கல்ல. ஏட்டி, நானே மேலுக்கு முடியாம உட்காந்துருக்கேன். டீ ராட்டினத்துல ஏறி வாந்தி எடுத்து இங்க உட்கார முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீ வேற எனத்தையாவது அவளதி சொல்லிக்கிட்டு இருக்காத. இதெல்லாம் பிறகு பாத்துக்கிடுவோம். போய் நீயே சமாளிச்சுக்கோ போ. இழிச்சக்கா, இவட்ட ஏதாவது சொல்லி அனுப்புங்க இழிச்சக்கா, என்னால முடியல. மஞ்சு செல்லோ, அக்கா கூட சண்டை போடக்கூடாதுமா. போய் அங்கே போய் தண்ணி விளையாட்டுலாம் நிறைய இருக்கு பாரு, போய் விளையாடுப்போ. இவள பிள்ளையா பெத்ததுக்கு ஒரு உலக்கைய பெத்திருந்தா கூட இடிச்சுக்கிட்டாது இருக்கலாம். ஐயோ கடவுளே, என்னால முடியலையே. நான் இப்ப என்ன செய்வேன்? எப்பா தம்பி, நல்ல நேரத்தில் வந்தப்பா. லட்சுமி அக்கா, வாந்தி எடுத்துட்டீங்களாம்ல, இந்தாங்க இந்த ஜூஸை குடிங்க. நல்லா இருப்பப்பா, கொஞ்சம் தாப்பா. ஏக்கா இந்தாங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்கக்கா. எல்லாருக்கும் சேர்த்து இந்த ஒரு பாட்டிலா? இல்லைக்கா, எல்லாருக்கும் சேர்த்தெல்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஆட்களுக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கெல்லாம் வேற வாங்கி கொடுத்துட்டேன். அப்படியாப்பா, அப்பனா நல்லதா போச்சு. நான் பார்த்துக்கிடுதேன், நீ போயிட்டு வா. சிம்ரன் நில்லு, இந்த வாரேன். மஞ்சு, அழுகை நிறுத்து. அக்கா இப்போ எல்லாருக்கும் ஜூஸ் தரப்போறேன், எல்லாரும் குடிங்க. எம் 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 எம். என்ன எல்லாரும் வச்சுக்கிட்டே இருக்கீங்க? யாருக்கும் குடிக்கவே தெரியல. இப்போ நான் குடிச்சு காட்டுதேன் பாருங்க. எல்லாரும் என்னைய பார்த்து கற்றுக்கோங்க. எம் 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 எம். எப்பா, இந்த சூசை குடிச்ச உடனே கொஞ்சம் பரவாயில்ல. உடம்பு கொஞ்சம் தேவலாம் போல இருக்கு. ஏட்டி, அது 2 லிட்டர் பாட்டில் டீ. மெரிண்டா.